கேரளா ஹெர்பல் டீ உடலில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த கேரளா ஹெர்பல்ஸ் அடங்கிய சுகர் கண்ட்ரோல் டீ. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் வெளியிடும் புஷ்பா 2 வருகிற டிசம்பர் 5 முதல் திரையரங்குகளில். ரெண்டு பேருடைய டேட் ஆஃப் பர்த்து ஒன்று தான். ஒருத்தர் சாஃப்ட்வேர் கம்பெனியை ஓனாக வச்சுருக்காங்க, இன்னொருத்தங்க சாப்பிட்ற கூட வழி இல்லாத ஒரு நிலைமையில் இருக்காங்க. ரெண்டு பேருமே ஒரே டேட் ஆஃப் பர்த்தில் தான் பிறந்திருப்பாங்க. ஆனால் இவங்களுடைய லக்னம் என்ன, அவங்களுடைய லக்னம் என்ன? 5 மனசு, 11 பேராசை அப்படின்னு சொல்லப்படுகின்ற விஷயங்கள் இயங்குமானா இருக்கும். இப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம வேலை செய்யலாமா, இல்லை கிட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு புதுசாக பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்ற ஒரு நிகழ்வு இயங்குமானா இயங்கும். அதாவது ஆண்டவங்கிட்ட 2 சாய்ஸாக கொடுப்பார். கோடிங் மாதிரி தான் வேலை செய்யுது எல்லாமே. இப்போ கோடிங்கில் லூப் கான்செப்ட்னு சொல்லுவாங்க. ஒரு 4 லூப் வேலை செய்யும் உள்ள. ஓகேங்களா? மனசு வேலை செய்யும், பேராசை வேலை செய்யும், என்னுடைய பூர்வ ஜென்ம கர்மான்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது வேலை செய்யும். நான் செய்த வினைகள், நான் என்ன நம்ம டெபாசிட் பண்ணியிருக்க விஷயங்களை தான் இந்த இதில் நம்ம வித்ட்ரா பண்ணுறோம் அப்படின்ற விஷயத்த நீங்கள் சொன்னீங்க. அப்போ இப்போ பிஸ்னஸில் ஜெயிச்சவங்களும் கோடீஸ்வரராக இருந்தவங்களும் போன ஜென்மத்தில் நல்ல விஷயங்களை டெபாசிட் பண்ணதுனால இந்த ஜென்மத்தில் இப்படி இருக்காங்களா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு ரத்தன் டாட்டா எடுத்துப்போம். அவர் இவ்வளோ நல்ல விஷயங்கள் டெபாசிட் பண்ணிகிட்டே இருந்திருக்கார். கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸான ஃப்ரெண்டே எனிமி ஆகக்கூடிய காலகட்டம் தான் இந்த கலிகாலம்னு சொல்லலாம். ஏமாந்து போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், என்னுடைய வாழ்க்கை எப்போவுமே நல்லாயிருக்கும். ஆனால் என்னை ஏமாத்துறான்னு நினைக்கிறான் பார்த்தீங்களா, அவனுடைய வாழ்க்கை அங்கேயே தான் இருக்கும். அண்ணனுக்கு எல்லாமே பண்ணுங்கள், அண்ணனுக்கு விழுந்து நமஸ்காரம் பண்ணுங்கள், அண்ணனுக்கு என்ன உதவி வேணாலும் பண்ணுங்கள், ஆனால் ஃபைனான்ஷியல் ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லுவோம். ரிஷபலக்னக்காரங்களுக்கு நம்ம என்ன கேட்டாலும் ஆண்டவன் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கு. ஆனால் நம்மளுடைய கர்மா நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னால். ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட ஏஎல்பி ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஏஎல்பி ஜோதிட ஆசிரியர் சத்யநாராயணன் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ எனக்கு தெரிஞ்ச 2 பேருடைய டேட் ஆஃப் பர்த்து ஒன்று தான். ஒருத்தர் சாஃப்ட்வேர் கம்பெனியை ஓனாக வச்சுருக்காங்க, இன்னொருத்தங்க சாப்பிட்ற கூட வழி இல்லாத ஒரு நிலைமையில் இருக்காங்க. இதுக்கு காரணமான அந்த ஜாதக அமைப்பாக ஏஎல்பி ஜோதிடத்தில் நீங்கள் எதை பார்க்குறீங்க சார்? இப்போ ஏஎல்பி ஜோதிடம் அப்படின்னு சொன்னாவே வயதினுடைய லக்னம்னு சொல்கிறோம். வயசுக்கு ஏற்ற மாதிரி லக்னமே மாறும் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இதுக்கு எல்லாமே முன்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு லக்னம் எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்ற அமைப்பு இருக்குமா. 2 பேருமே ஒரே டேட் ஆஃப் பர்த்தில் தான் பிறந்திருப்பாங்க. ஆனால் இவங்களுடைய லக்னம் என்ன, அவங்களுடைய லக்னம் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை இருக்கான்னா இருக்குது. ஒருத்தர் தனுசு லக்னம், ஒருத்தர் மீன லக்னம்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு. ஓகேங்களா? இல்லை ரிஷப லக்னம்னு வச்சுக்கோங்க. 2 பேருக்குமே இந்த அமைப்பே பார்த்திங்கன்னா எல்லாமே மாறுபடக்கூடிய தன்மை இருக்குமானா இருக்கும். ஓகேங்களா? 1. 2வது 2 பேரை இயக்கிறது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போது நான் வண்டியில் போயிட்டே இருக்கேன், நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டே தூண்டும், ஃபாஸ்ட்டாக போங்கன்னு சொல்லும். இன்னொரு விஷயம் சொல்லும், நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டே சொல்லும், மனசு ஃபாஸ்ட்டாக போன்னு சொல்லுது ஆக்சுவலாக. ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஃபாஸ்ட்டாக போனோமா, நீங்கள் திங்க் பண்ணு அப்படின்னு இன்னொரு சப்கான்ஷியஸ் மைண்ட் சொல்லும். மனசு ஒன்று சொல்லும், சப்கான்ஷியஸ் மைண்டு ஒன்று சொல்லும். இந்த 2 பேருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய போராட்டங்கள் தான் பார்த்திங்கன்னா ஒரு வாழ்க்கையேன்னு சொல்லலாம். ஒருத்தர் சக்ஸஸ்ஃபுல்லாகிறார். 2 பேருக்குமே அந்த லக்னத்துலேருந்து 5ஆம் பாவம் மனசு 2 பேருக்குமே சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த டைமில் பிஸ்னஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இது 2 பாவமுமே சேர்ந்து இயங்குமானா 2 பாவமும் சேர்ந்து இயங்கும். 5ம் இயங்கும், 11ம் இயங்கும். 5 மனசு, 11 பேராசை அப்படின்னு சொல்லப்படுகின்ற விஷயங்கள் இயங்குமானா இருக்கும். எனக்கு லாபம் வேணும் அதிகமாக. ஓகேங்களா? இப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம வேலை செய்யலாமா, இல்லை கிட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு புதுசாக பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்ற ஒரு நிகழ்வு இயங்குமானா இயங்கும். அதாவது ஆண்டவங்கிட்ட 2 சாய்ஸாக கொடுப்பார். இந்த 2 சாய்ஸ் கொடுக்கும்போது தான் ஒரு மனுஷன் அங்கே தான் டிசைட் பண்ணுறான். ஓகேங்களா? அப்போ மனிதனுடைய ரோல் என்ன, எல்லாமே பிளானட்டரி டிசிஷன் எடுக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு மனுஷனுடைய ரோல் என்ன அப்படின்னா அதுதான் லக்னம். ஓகேங்களா? லக்னம்னு சொல்லப்படுகிற இல்லை எண்ணங்கள் கரெக்டாக இருக்கா, எண்ணங்கள் ஃபாஸ்ட்டாக போகணும்னு சொல்லுது. ஆனால் மனசு பார்த்திங்கன்னா, மனசும் சப்கான்ஷியஸ் மைண்டும் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபாஸ்ட்டாக போகணும்னு சொல்லுது, எண்ணம் ஃபாஸ்ட்டாக போகணும்னு நினைக்குது. ஃபாஸ்ட்டாக போனால் ஜாலியாக இருக்குமே அப்படின்னு நினைக்குது. ஆனால் இந்த ஃபாஸ்ட்டாக போனால் இந்த வண்டியில் நாளைக்கு போய் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து ஒரு எண்ணம் உதிக்குது அப்படின்னு சொன்னால் மனசு பர்ஃபெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? இல்லை இந்த காலகட்டத்தில் நம்ம ஃபாஸ்ட்டாக போனால் கூட ஒன்றும் பிரச்சனையே இல்லை அப்படின்னு நினச்சி ஒருத்தன் ஃபாஸ்ட்டாக போகிறான்னா அவன் ஆக்சிடெண்ட்டில் போய்
அவனுடைய லைஃப் எண்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போது 2 ஆப்ஷன் வந்து ஆண்டவன் வந்து கையில் கொடுக்குறாரு. அப்போது ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஒரு லக்னமாக வேலை செய்யும். ஒரே டேட் ஆஃப் பர்த் இருந்தால் கூட ஒருத்தருக்கு வந்து 2 லக்னங்கள் வேணும். ஒருத்தர் வந்து தனுசு லக்னம் வேலை செய்யுது அப்படின்னா இன்னொருத்தருக்கு வந்து ரிஷப லக்னம் வேலை செய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு உதாரணத்துக்கு. அப்போது ஒருத்தருக்கு வந்து என்ன பாசிட்டிவ் அப்ரோச், பாசிட்டிவாக வந்து இதை பண்ணலாம் அப்படின்னு தோணும். இது 2மே இயக்கக்கூடிய இந்த மனசு சொல்லுது. அந்த மனசு சொல்கிற விஷயம் இருக்குது இல்லைங்களா, மனசு சொல்லுது பண்ணலாமா அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லுது. ஆனால் மனசை இயக்கக்கூடிய பாவம் எது அப்படின்னா நம்மளுடைய பூர்வ புண்ணிய கர்மான்னு சொல்லப்படுகின்ற ஒரு பாவம். அதுதான் 8ஆம் பாவம்னு சொல்லுவோம். நான் வந்து என்னுடைய ப்ரீவியஸ் பர்த்தில் நான் வந்து நிறைய டெபாசிட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்க, டெபாசிட் நிறைய பண்ணி வச்சுருக்கேன். அந்த விஷயத்தை இந்த ஜென்மத்தில் நான் வித்ட்ரா பண்ணுறேன். ஓகேங்களா, இந்த ஜென்மத்தில் நான் வித்ட்ரா பண்ணுறேன் அப்படின்ற ஒரு பர்சன் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸில் வந்து நுழையிறாரு, உத்வேகமாக செயல்படுறாரு. உத்வேகமாக செயல்படும் போது ஆட்டோமேட்டிக்காக பிஸ்னஸ் இவரை தேடி வருது, ஆட்டோமேட்டிக்காக அவர் வெற்றி பெறுறாரு. இன்னொரு பின்னு ஒரு பர்சன், ஓகேங்களா, அவருக்கும் மனசு செயல்படுது. ஓகேங்களா, இந்த என்னென்னா இந்த சாஃப்ட்வேரில் வந்து லூப் கான்செப்ட்னு சொல்லுவாங்க. எல்லாமே கோடிங் தான், கோடிங் மாதிரி தான் வேலை செய்யுது எல்லாமே. இப்போ கோடிங்கில் வந்து லூப் கான்செப்ட்னு சொல்லுவாங்க. ஒரு 4 லூப் வேலை செய்யும் உள்ள. ஓகேங்களா, மனசு வேலை செய்யும், பேராசை வேலை செய்யும், என்னுடைய பூர்வ ஜென்ம கர்மான்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது வேலை செய்யும். நான் செய்த வினைகள், நான் என்ன பாவம் பண்ணி அந்த அந்த பிரதிபலனாக நான் என்ன சம்பாரித்தேன், பாவம் பண்ணி ஒரு விஷயத்தை சம்பாரித்தேன் இல்லையா, அது வேலை செய்யும். இல்லை நல்ல விஷயங்கள் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நல்ல விஷயங்கள் அந்த அந்த டைமில் வேலை செய்யும். சரி, இப்போ எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, இப்போ வந்து முன்னாடி செஞ்சுருக்க விஷயங்கள், நம்ம டெபாசிட் பண்ணியிருக்க விஷயங்களை தான் வந்து இந்த இதில் வந்து நம்ம வித்ட்ரா பண்ணுறோம் அப்படின்ற விஷயத்த நீங்கள் சொன்னீங்க. அப்போ இப்போ பிஸ்னஸில் ஜெயித்தவங்களும் கோடீஸ்வரராக இருந்தவங்களும் போன ஜென்மத்தில் வந்து நல்ல விஷயங்களை டெபாசிட் பண்ணதுனால இந்த ஜென்மத்தில் இப்படி இருக்காங்களா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு ரத்தன் டாட்டா எடுத்துப்போம். அவர் இவ்வளோ நல்ல விஷயங்கள் வந்து டெபாசிட் பண்ணிகிட்டே இருந்திருக்கார் கொஞ்சம் கொஞ்சமாக. ஒன்றுமே இல்லை, தேவையில்லாத தெருவில் போகிற நாய்க்கு கூட வந்து அவர் ஒரு தனியாக வந்து ஒரு காட்டேஜ் மாதிரி எல்லாம் கட்டி, ஓகே, அவர் கம்பெனிலேயே ஒரு ப்ரொவிஷன் ப்ரொவைட் பண்ணி அதுக்கெல்லாம் உணவு கொடுத்து இவ்வளோ விஷயங்கள் அவர் பண்ணியிருக்காரு. அப்போ என்ன பண்ணுறாரு, ஒரு விஷயத்தை டெபாசிட் பண்ணுறாரு. நம்ம என்ன கர்மா பண்ணுறோமோ அந்த கர்மா அங்கே விளையாடும். அதுக்கு சூட்சமமாக சில விஷயங்கள் வேறு செய்யும். போன ஜென்மத்தில் நான் பட்ட பேராசைகள்னு இருக்கு இல்லைங்களா, நான் பேராசையின் காரணமாக நான் செய்த பொய்கள், நான் சொன்ன பொய்கள், நான் வந்து பேராசையின் காரணமாக நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு நிறைய சம்பாத்தியம் வரணுன்றதுக்காக நான் வந்து பொய் சொல்லி நிறைய விஷயங்களை சம்பாரிச்சிருப்பேன். மற்றவங்களுடைய சொத்தை எடுத்து அதன் மூலமாக நான் பைசா வந்து ஏர்ன் பண்ணியிருப்பேன். இந்த விஷயங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூட்சமமாக செயல்படக்கூடிய தன்மை இருக்குமா அப்படின்னா இருக்கும். இதனுடைய எண்டு ரிசல்ட் தான் நம்ம மனசை பார்க்குறோம். ஓகேங்களா, நான் நல்ல விஷயமாக தான் நினைக்கிறேன். நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆக்சுவலாக பக்கத்துலேயே இருப்பாங்க. இவர் என்னை ஏமாத்துறாருன்னு நல்லா தெரியும் எனக்கு, ஆனால் இந்த டைமில் இவர் ஏமாத்துறாருன்னு தெரியுது, ஆனால் நான் வந்து நல்ல விஷயமா நான் பண்ணிட்டு போகிறேன். ஓகேங்களா, ஆனால் தற்காப்புக்காக நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் நான் வந்து ஏமாறாமல் இருக்கிறதுக்கு நான் என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணுறேன். க்ளோஸான ஃப்ரெண்டு தான் அவர். க்ளோஸான ஃப்ரெண்டே வந்து எனிமி ஆகக்கூடிய காலகட்டம் தான் இந்த கலிகாலம்னு சொல்லலாம். இப்போ இவர் ஏமாத்துறாருன்னு தெரியுது, ஆக்சுவலாக இவர் ஏமாத்துறாருன்னு தெரியுது, நான் வந்து என்னை மட்டும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறேன். அவருடைய எண்ணங்கள் அவர் பக்கமே இருக்கட்டுமே. என்னை ஏமாத்தினா என்ன பாருங்க, இப்போ நான் வந்து ஏமாந்து போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், என்னுடைய வாழ்க்கை எப்போவுமே நல்லாயிருக்கும். ஆனால் என்னை ஏமாத்துறான்னு நினைக்கிறான் பார்த்தீங்களா, அவனுடைய வாழ்க்கை அங்கேயே தான் இருக்கும், மாறவே மாட்டான். சரி, இப்போ நீங்கள் இந்த விஷயத்த சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வாழ்க்கையில் ஜெயித்தவங்களையும் சரி, தொழில் அதிபர்களாக இருக்கவங்களையும் சரி, கோடீஸ்வரர்களாக இருக்கவங்களையும் சரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், ஒரு சிலர் வந்து அவங்களுடைய தொழிலில் ஜெயிச்சிருக்காங்க, ஆனால் வாழ்க்கையில் தோற்றுருக்காங்க, நிம்மதியான வாழ்க்கை இல்லாமல் அவங்களுக்கு இருந்திருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்க காரணமாக நீங்கள் ஜோதிட எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய 8ஆம் பாவம் வேலை செய்யுமான வேலை செய்யும். இந்த மனசு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணும். ஓகேங்களா, அதன் மூலமாக மனசு ஹெல்ப் பண்ணி பைசா கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃப்ரெண்டு வராரு, அவர் பைசா கேட்குறாரு, நான் கொடுக்குறேன் அவருக்கு. ஓகேங்களா, என்னுடைய தாராள மனசு நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், நான் கொடுக்குறேன். என்னுடைய 8ஆம் பாவம் சரியாக இருந்தது அப்படின்னு சொன்னான், நான் பூர்வ ஜென்மத்தில் நான் டெபாசிட் பண்ணியிருக்கிறேன் இல்லைங்களா, அது பாசிட்டிவாக இருந்ததுன்னு நினச்சோம் அப்படின்னு சொன்னால், இந்த காலகட்டத்தில் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்த பைசா அவருக்கே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிக்கு யூஸ் ஆகி அவருக்கு அந்த இன்கம் வந்து அவர் எனக்கு ரிட்டர்ன் பண்ணியிருப்பார். நான் நல்ல பர்சன் கொடுத்துருப்பேன். அது என்னுடைய 8ஆம் பாவமே சரியில்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும், நோயாகவும் நான் கொடுத்த பைசா வந்து யாருக்கிட்டேயோ வாங்கி கொடுத்துருப்பேன், அது எனக்கு கடனாக வரக்கூடிய தன்மை இருக்குமா அப்படின்னா இருக்கும். அப்போது இந்த பைசா நான் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, அது போன ஜென்மத்தில் நான் வந்து தவறாக லாபமாக சம்பாதித்த பணம் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக இருக்கும். அது
நான் போன ஜென்மத்தில் பொய்யா பேசி என் குடும்பத்தினரை சரியாக பார்த்துக்காம ஒரு பைசா சம்பாரிச்சேன் இல்லைங்களா, அதன் மூலமாக ஒரு எனக்கு ப்ராஃபிட் வந்திருக்கும். அந்த ப்ராஃபிட்டின் மூலமாக இல்லைன்னா இன்னொருத்தருக்கு துரோகம் பண்ணியிருப்பேன். இந்த துரோகம் பண்ணதின் மூலமாக ஒரு லாபம் வந்திருக்கும்ல, அந்த லாபம் வந்து எனக்கு 8ஆம் பாவத்தில் சூட்சமாக வந்து நிற்குமான்னு நிற்கும். ஓகேங்களா? அதனுடைய விளைவு என்னுடைய மனசு இவனுக்கு கொடுக்கணும்னு தோணும், அவனுக்கு கொடுப்பேன், நல்லத்தனமாக எனக்கு கொடுத்துருவான். அதே மாதிரி எனக்கு பிஸ்னஸ் பண்ணணும்னு தோணும், பிஸ்னஸ் பண்ணுவேன், சக்ஸஸ் ஆகிடுவேன். அதே மாதிரி இன்னொருத்தருக்கு பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைப்பார், பிஸ்னஸ் பண்ணுவார், பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவார், ஆனால் தோற்றுருவார், சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் போய்டும். சொல்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து நமக்கு இந்த ஜோதிடத்தில் வந்து ரொம்ப ஆழமாக நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம், எனக்கு கொஞ்சம் பொதுமக்களுக்கும் புரிகிற மாதிரி ஒரு எளிமையான வழியில் வந்து இதை சொல்லலாம் அப்படின்னா அதை எப்படி சொல்லலாம்? கண்டிப்பாம்மா. இதுக்கு எல்லாமே காரணம் வந்து நான் ரொம்ப லேமேன் லெவலில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்தோடு சொல்லலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா மனசு தான் காரணம்னு சொல்லலாம். இந்த மனசு எங்கேருந்து இயங்குதுன்னா பூர்வ ஜென்ம கர்மாவின் மூலமாக மனசு இயங்குது அப்படின்னு சொல்கிறேன். இந்த பூர்வ ஜென்ம கர்மா எப்படி சார் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, எதன் மூலமாக இந்த இயக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் போகிற ஜென்மத்தில் நான் செய்த என்னுடைய லாபங்கள், என்னுடைய வருமானங்கள், நான் சொன்ன பொய்கள், ஓகேங்களா, மற்றவங்களை ஏமாற்றி அந்த பைசா சம்பாரிச்சுப்பானா, மற்றவங்களுக்கு பொய் சொல்லி அந்த பைசாவை சம்பாரிச்சுப்பானா, இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வருமானா, இதுதான் சாராம்சம் மொத்தமாகவே. அப்போது 4 பாவங்கள் இயங்கும். 2ஆம் பாவம், 5ஆம் பாவம், 8ஆம் பாவம், 11ஆம் பாவம். அதுதான் அட்சய லக்ன பദ്ധதியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம சொல்லியே கொடுக்குறோம். அப்போது நீங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து இப்போ வண்டியை ஃபாஸ்ட்டாக ஓட்டுறேன் அப்படின்னு சொன்னால் அப்போது என்ன சொல்லுது, எனக்கு சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ன சொல்லுது, நீ போன்னு சொன்னால் அப்படி வந்து கெட்ட கர்மா. இப்போது நீங்கள் ஹைவேயில் போயிட்டுருக்கேன், 120 கிலோமீட்டர் போகலான்னா போகலாம், ஓகேங்களா, ரோடே வந்து நேரவாக இருக்குது, வளைஞ்சி போகுது, அந்த டைமில் வந்து அந்த மனசு சப்கான்ஷியஸ் மைண்ட் சொல்லுது இந்த டைமில் போன்னு சொல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன், தப்பான இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு கொடுக்குதுன்னு அர்த்தம். அப்போ நமக்கு உள்ளேயே ஒரு குரு இருந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா தப்பான வழியே காமிச்சு கொண்டிருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு காரணமும் கர்மா தான். அதுக்கு காரணமும் கர்மா தான். அது வந்து இட் வில் லீட் டு பிக் ஆக்சிடென்ட். சார் ஆனால் குரு அப்படின்றவங்க என்றைக்குமே வந்து சரியான பாதையை கரெக்ட். குருன்றது அதுதான் சார், எனக்குள்ளே இருக்கிற குரு. நான் தவறான விஷயங்கள் பண்ணியிருக்கேன். இப்போ ரிஷப லக்னத்துக்கு 8ஆம் இடத்துக்குரியவன் யார்? ரிஷப லக்னத்துக்கு 8ஆம் இடத்துக்குரியவன் குரு. அவர் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா பேராசையின் காரணமாகவே என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா நிறைய சம்பாதிக்க சொல்லுவார். அவருக்கு அண்ணனே சத்ருவாக மாறிடுவார். ரிஷப லக்னத்துக்கு 8, 11ஆம் இடத்துக்குரியவன் யாருன்னா குரு பகவான் தான். அப்போ அவர் இந்த குரு வந்து என்ன சொல்லுவாருன்னா அண்ணன் வந்து பைசா கேட்பார், ஓகேங்களா, நம்ம என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் தானே பைசா கொடுக்கலாம். ஆனால் அண்ணன் பைசா கேட்டால் கூட அவர் வந்து ஒரு பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காகவோ எதுக்கோ ஒரு விஷயத்துக்காக அவர் கேட்குறாரு. அந்த ப்ராஜெக்ட் என்னன்னு நமக்கு தெரியாது, ஒரு ஹியூஜ் அமௌண்ட் கேட்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த காலகட்டத்தில் ஏஎல்பி லக்னம் போச்சு அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டத்தில் அண்ணனாக இருந்தாலும் சரி, அண்ணனுக்கு எல்லாமே பண்ணுங்கள், அண்ணனுக்கு விழுந்து நமஸ்காரம் பண்ணுங்கள், அண்ணனுக்கு என்ன உதவி வேணாலும் பண்ணுங்கள், சரீர உபகாரமாக என்ன வேணாலும் பண்ணுங்கள், ஆனால் ஃபைனான்ஷியல் ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லுவோம் ரிஷப லக்னக்காரங்களுக்கு. ஏன் அப்படின்னா அது சம்பந்தப்பட்ட அமைப்பு அங்கேயே இருக்கான இருக்குது. குருவாக இருந்தால் யாராக இருந்தாலும் சரி, இதே வந்து இப்போ துலா லக்னம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதே தான். அப்போது இளைய சகோதரன் மூலமாகவே பிரச்சனை வரக்கூடிய தன்மை இருக்குமானா இருக்கும். அவருக்கு முயற்சியே பிரச்சனையாக இருப்பதற்குண்டான தன்மை, அவர் தான் அந்த முயற்சி தான் வந்து கடனை ஏற்படுத்தக்கூடிய தன்மையாக இருப்பார் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது, ஓகேங்களா. இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டத்தில் என்ன கிரகமாக இருந்தாலும் சரி, ஜென்ரலாக பார்த்திங்கன்னா எல்லா கிரகங்களும் நல்ல கிரகங்கள் தான். அது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா நாம் செய்த வினைகள் எல்லாமே வந்து என்ன பண்ண ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது. சேட்டிலைட் மாதிரி எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது. சனி பகவான் என்ன பண்ணுவார், சனி பகவான் வந்து ஐயோ 7.5 சனி வருது, அஷ்டம சனி, அதெல்லாம் உண்மையே கிடையாது. சனி பகவான் நல்லவர் தான், ஓகேங்களா. இப்போ சூரியன் வந்து துலாத்தில் வந்து மறைஞ்சு போச்சு, அப்போ இருட்டு வந்துடுச்சு அப்படின்னு சொல்ல, துலாத்தில் உண்மையிலே சூரியன் மறைஞ்சு போச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஏன் இப்போ இந்த காலகட்டத்தில் இருட்டினுடைய தன்மை ஜாஸ்தியாக இருக்குது. இப்போது அதே வந்து நம்ம மே மாதம் சித்திரை மாதம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வெளிச்சம் நிறைய இருக்கும், ஓகேங்களா, வெயில் நிறைய இருக்கும். அப்போது அது வந்து சூரியன் மறையுது, சூரியன் பிரகாசமாக இருக்குது, சூரியன் வந்து பிரைட்டாக இருக்குது, இல்லை சூரியன் மறையுது அப்படின்னா சூரியன் மறையலைங்க, பூமி தான் சுற்றுது. அப்போது யார்கிட்ட பிரச்சனை இருக்குன்னா அந்த மனுஷன்கிட்ட தான் பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம், ஓகேங்களா. நாம் செய்த வினைகளினுடைய பயன்தான் இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி வரக்கூடிய தன்மை இருக்குமானா இருக்கும். இதை ஒரு இன்னொரு உதாரணம் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இந்த மனசு எல்லாத்துக்குமே இந்த மனசு தான் காரணம். இந்த மனசுக்கும் நாம் சொல்கிற சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன் நான். திருமிழிசை ஆழ்வார் நமக்கு தெரியும், ஓகேங்களா. திருமிழிசை ஆழ்வார் அவர் வந்து திருமிழிசையில் பிறந்தார். அவர் வந்து செட்டில் ஆனக்கூடிய இடம் வந்து காஞ்சிபுரத்தில் போய் அங்கே வந்து நிறைய வந்து பகவான் நினச்சி பிரார்த்தனை பண்ணி நிறைய வந்து தவம் பண்ணி யோகம் பண்ணி
அவரும் வந்து பெருமாளும் பேசுவாங்களாம். அந்த அளவுக்கு இன்வால்மெண்ட்டோட பெருமாள்கிட்ட இன்வால்மெண்ட்டோட தவம் பண்ணி அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டாருன்னு சொல்லலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த திருமிழிசை ஆழ்வார் கதைக்கு வருவோம். திருமிழிசை ஆழ்வார் என்ன சொன்னார், அவருக்கு கன்னிக்கண்ணன் ஒரு சீடர் இருந்தார். இவர் வந்து தவம், யோகம், தியானம் இதெல்லாமே பண்ணிகிட்டு இருப்பாருன்னு சொல்லலாம். அவருக்கு வந்து கணிக்கண்ணன் அப்படின்னு இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த வரலாறு போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க 2 பேருடைய அமைப்பே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்காக ஒருத்தர் பிறந்திருக்காருன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு கன்னிக்கண்ணன் வந்து ரொம்ப இன்வால்மெண்ட்டோடு இருக்கக்கூடிய ஒரு சீடர் திருமிழிசை ஆழ்வாருக்கு. காஞ்சிபுரத்தில் இருந்தாங்க. பெருமாள் கோயிலில் சேவை பண்ணிகிட்டு இருந்தார். பெருமாளுக்கு தியானம், யோகம், அது நியம நிஷ்டைகள் என்னென்ன இருக்கோ எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாருன்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருந்த 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து அவங்க ஆசிரமத்தை கூட்டி பெருக்கக்கூடிய ஒரு கிழவி, ஓகேங்களா, கிழவியை வந்து ஒரு யோகத்திலேருந்து வந்து வரும்போது இந்த கிழவியை ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. கிழவியை கூப்பிட்டு, உனக்கு என்னம்மா வேணும், என்னால் முடியல, உடம்பே முடியல, என்னால் நான் பண்ணவே முடியல, பட் உங்களுக்கெல்லாம் நிறைய பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு கிழவி சொன்னாங்களாம் ஆக்சுவலாக. அப்போது அந்த கிழவியின் மீது அந்த திருமிழிசை ஆழ்வாருக்கு வந்து பரிதாபம் ஏற்பட்டு அவர் என்ன பண்ணாருன்னு பார்த்திங்கன்னா, பெருமாள்கிட்ட சொல்லி சுத்தமாக அந்த கிழவியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு குமரியாக மாற்றி விட்டார் அவர். அந்தளவுக்கு அழகான ஒரு குமரியாக மாற்ற விட்ட உடனே இதை வந்து அந்த பல்லவ மகாராஜா இருந்தாராம். அவர் பல்லவர் வந்து என்ன பண்ணாரோ பார்த்து அந்த கிழவியை பார்த்து, இந்த அளவுக்கு அழகையாக இருக்கியே, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஆக்சுவலாக கொஞ்ச நாள் வயசு ஆக 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 இவங்களுடைய இளமை மட்டும் கம்மியே ஆகலை. குமரியாக மாறினாங்க இல்லையா, அவங்களுடைய இளமை மட்டும் கம்மியாகலை. ஆனால் ராஜாவினுடைய வயசு வந்து முதுமை ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இருக்கும்போது நீ மட்டும் இளமையாகவே இருக்கே எப்படி அப்படின்னு இந்த மாதிரி வந்து திருமிழிசை ஆழ்வார்னு ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட சேவை பண்ணிகிட்டு இருந்தேன். நான் உண்மையிலே கிழவி தான், நான் என்னை வந்து அவர் உருமாறி இந்த மாதிரி பண்ணார் அப்படின்னு சொன்னாராம். அப்போது என்ன பண்ணாராம், ஆக்சுவலாக வந்து அவரை கூட்டிகிட்டு வான்னு சொல்லிட்டு கன்னிக்கண்ணனை விட்டு அனுப்புகிறாங்க. கன்னிக்கண்ணன் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு, இல்லை நாங்கள் வந்து இந்த விஷயங்கள்லாம் நான் வந்து எல்லாருக்குமே பண்ண முடியாது, ஏன் எல்லாருடைய கர்மாவும் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பண்ண முடியும், உங்களுக்கு கர்மா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இல்லை, உங்களுக்கு எல்லாருக்குமே பண்ண முடியாது, அந்த அம்மாவுடைய கர்மா வந்து நல்லா இருக்குது, நாங்கள் பண்ணிட்டோம், உங்களுடைய கர்மா வந்து சரியில்லை, என்னால் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாராம். அப்போ என்ன பண்ணாராம், அரசர் வந்து நாடு கடத்திட்டாராம். காஞ்சிபுரம் எல்லையில் விட்டு நீங்கள் வெளியே போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாராம். இவங்க 2 பேருமே சீடர்கள், குரு திருமிழிசை ஆழ்வார் ரொம்ப க்ளோஸு. நம்ம புராணங்களில் இருக்கிற ஒரு விஷயங்கள் தான் சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போது பாகவதத்தில் இருக்கிற விஷயம்தான். இப்போது இவர் வந்து என்ன பண்ணாராம், சரி கன்னிக்கண்ணன் வந்து வெளியில் போயிட்டார் இல்லையா, உடனே இந்த திருமிழிசை ஆழ்வார் என்ன பண்ணிட்டார், அப்பா நானும் வெளியில் போகிறேன், பெருமாளே நான் கன்னிக்கண்ணன் போயிட்டான், கன்னிக்கண்ணன் இல்லாத இடத்துல நான் இருக்க மாட்டேன், நானும் வெளியே போகிறேன், உனக்கு மட்டும் இங்கே என்ன வேலை, நீ எழுந்து என் கூட வா அப்படின்னு கூப்பிட்டாராம். அவர் என்ன பண்ணார், கூப்பிட்டுட்ட உடனே பெருமாளும் என்ன பண்ணுறாராம், அவருடைய பாயை சுருட்டு, பாயின்னா என்ன, பாம்பு பாயாக இருந்தது இல்லையா ஆதிசேஷன், அதையும் சுருட்டிக்கிட்டு கூடவே வந்து போயிட்டாராம். பெருமாள் போனதை பார்த்து தாயார் இருந்தாங்களே லக்ஷ்மி தாயாரும் கூடவே போயிட்டாங்களாம். அப்போ ஒரே நாள்லேயே இருண்டு போச்சான். ஆக்சுவலாக இந்த காஞ்சிபுரமே இருண்டு போச்சு அப்படின்ற ஒரு வரலாறு இருக்கான்னா இருக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்ட உடனே இந்த மாதிரி கன்னிக்கண்ணன் போயிட்டாரு, நீங்கள் தான் போக சொல்லிட்டீங்க இல்லையா அப்படின்னு அரசரே வந்து ஐயோ இது தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டு கன்னிக்கண்ணன் காலில் விழுந்து, திருமிழிசை ஆழ்வார் காலில் விழுந்து, எப்பா வந்து சேர்ந்துருங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி, இப்போது அவங்க 2 பேரும் காஞ்சிபுரத்துக்கு திருப்பி வராங்க. வந்து பெருமாளும் இவர் என்ன சொல்கிறார், திருமிழிசை ஆழ்வார் சொல்கிறாரு, பெருமாளே இது மாதிரி கன்னிக்கண்ணன் வந்து காஞ்சிபுரத்துக்கு வர சொல்லிட்டு அரசர் வந்து வர சொல்லிட்டாரு, நீயும் என் கூடவே வந்துரு அப்படின்னு சொன்னாராம். பெருமாள் அமைதியாக உள்ளே வந்துட்டாராம். அப்போது லக்ஷ்மியும் கூடவே வந்துட்டாங்களாம். அந்த பெருமாள் தான் இன்றைக்கி வந்து நம்ம என்ன சொல்கிறோம், சொன்ன வண்ணம் செய்த பெருமாள்னு நம்ம இன்றைக்கி காஞ்சிபுரத்தில் இருக்க பெருமாளை சொல்கிறோம். இவர் என்ன சொல்கிறாரோ அதை வந்து அந்த பெருமாள் கேட்பார். அதனால தான் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். இவங்க ஒரு நைட்டு போய் அங்கே ஸ்டே பண்ணிட்டு வந்தாங்க இல்லையா, ஒரே ஒரு இரவு தான் அங்கே இருந்தாங்களாம் ஆக்சுவலாக. அதனால தான் ஒரே ஒரு இரவு இருக்கைன்னு பேர், அது பேர் வந்து அதான் ஓரிக்கைன்னு மாறிடுச்சு. இன்றைக்கி இருக்க காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்கிற ஊர் வந்து ஓரிக்கை அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கேயும் பெருமாள் கோயில், இதே பெருமாள் கோயில் இருக்குது. இந்த பெருமாள் வந்து சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். அப்போது ஆண்டவன் வந்து நம்ம மனசுலேருந்து பிரார்த்தனை பண்ணி நம்ம என்ன கேட்டாலும் ஆண்டவன் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கார். ஆனால் நம்மளுடைய கர்மா வந்து நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டத்தில் அது சரியாக இருக்குமானா சரியாக இருக்கும். இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த நம்ம தாட் ப்ராசஸை வந்து ஒரே கான்சன்ட்ரேட் வச்சுட்டு மெடிடேட் பண்ணி
நம்ம என்ன பண்ணுறோமோ அது சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பண்ணணும். பண்ணக்கூடாது விதி அப்படின்னு ஒரு ஜாதகத்தில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது பண்ணக்கூடாது. எனக்கு எல்லாமே தெரியும், நான் வந்து இந்த பொசிஷனில் இருக்கேன், நான் வந்து திடீர்னு டாட்டா ஆக முடியுமா? டாட்டா ஆகிறதுக்கு தனியாக ஜாதகம் இருக்குது, ஓகேங்களா? அது நம்ம ஜாதகத்தில் இல்லை. ஆனால் இதை விட வந்து பெரிய நம்மளால் ஏர்ன் பண்ண முடியுமா? முடியும். ஆனால் மனசு சரியாக இருக்கிறதா அப்படின்னு நீங்கள் யாரை கேட்கணும்? ஒரு ஜோதிடரை கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் உனக்கு சரியாக இருக்கிறது நீ பண்ணலாம். என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து சார் நான் ஜோதிடர்கிட்ட போய் கேட்குறேன், அவர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாருன்னா என்ன பண்ணுறது? இப்படியே சொல்லுவாங்க. நிறைய கிளைண்ட்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாருன்னா என்ன பண்ணுறது? அதனால தான் நான் ஜோதிடரையே கேட்காம பண்ணிட்டேன். அப்போ என்ன சார், இவருடைய ஆசையை விட பேராசை அதிகமாக இருக்கிறது. அப்போ என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேராசையை கடனை ஏற்படுத்தக்கூடிய தன்மையை கொடுக்குமானா கொடுக்கும், ஓகேங்களா? அப்போ அந்த மனசு என்ன சொல்லுதோ, அந்த சப்கான்ஷியஸ் மைண்டு என்ன சொல்லுதோ அதை கேட்கணும். நம்ம மனசு தப்பாக சொல்லுதா கரெக்டாக சொல்லுதா அப்படின்ற விஷயத்த இந்த என்கோடிங் பண்ணி நம்ம பார்க்க முடியாது. இதுக்காக தான் வந்து படிங்கன்னு சொல்கிறோம். இந்த மனசு தான் எல்லாத்த விட வந்து பார்த்திங்கன்னா, மனசே ஒரு மந்திரச்சாவின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மந்திரம் வந்து என்ன கரெக்டாக இருக்கா, ஃப்ரீக்குவன்சியில் இருக்கா இல்லையா? நான் சொன்னேன் இல்லைங்களா, 93.5 இருக்கா, இருந்தால் தான் அது சாதகமாக இருக்கும். இல்லையா, ஒரு 0.1 ஜாஸ்தியாக இருந்தால் கூட 93.5 இல்லாத 93.6 இருந்ததுன்னா ஃப்ரீக்குவன்சி செட் ஆகலைன்னா ஒர்க்கே ஆகாது. அப்படின்ற நிகழ்வு தான் முக்கியமான விஷயம். அதனால் மனசு சரியாக இருக்கா இல்லையா அப்படின்ற விஷயத்த பக்கத்தில் இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த விஷயம் பண்ணலாமா? வீடு வாங்கலாமா? ஓகேங்களா, திருமணம் இந்த காலகட்டத்தில் பண்ணலாமா? இந்த காலகட்டத்தில் சரியான நேரம் எனக்கு அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற யார் ஜோதிடர் இருந்தால் நீங்கள் கேளுங்க. அது சரியாக இருந்ததுன்னா பண்ணுங்க, ஓகேங்களா? இல்லைன்னா பண்ண வேண்டாம் அப்படின்ற விஷயம்தான். ஏன்னா நான் பெரிய முதலீடை போடுறேன், நான் பெரிய முதலீடை போட்டுட்டு நான் அங்கேயே லாக் ஆகிட்டேன்னா என்னுடைய ஃபேமிலி யார் பார்த்துக்கிறது? ஓகேங்களா, உள்ளே இருக்கிற சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ன சொல்லுது? ஓகேங்களா, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த நிகழ்வை பார்த்துட்டு ஓரளவுக்கு தெளிவு வந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உண்மையிலே எல்லாருமே சந்தோஷப்படுவோம்னு சொல்லலாம். சார், ஒரே தேதியில் பிறந்த 2 பேரினுடைய வாழ்க்கை முறை வந்து வெவ்வேறு மாதிரியாக இருக்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற ஜோதிட காரணம் என்ன அப்படிங்கிறது ரொம்ப ஆழமாக எங்கள் எல்லாருக்குமே புரிகிற மாதிரியான ஒரு வழியில் சொல்லியிருக்கீங்க. நிச்சயமாக இது பார்க்கிற பல நேயர்களுக்கு பயனுள்ள பல தகவல்களை கொண்டு போய் சேர்க்கும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. உங்களுடைய இந்த நேர்காணலுக்கு நன்றி சார். நன்றி. கேரளா ஹெர்பல் டீ உடலில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த கேரளா ஹெர்பல்ஸ் அடங்கிய சுகர் கண்ட்ரோல் டீ. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் வெளியிடும் புஷ்பா 2 வருகிற டிசம்பர் 5 முதல் திரையரங்குகளில்.